வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னன்னு தானே பார்க்குறீங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னடா அக்கா வந்து செல்லோட கேமராவை பார்த்து பேசாமல் மிரரை பார்த்து பேசுகிறாங்கன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஃபார் எ சேஞ்ச், ஓகேங்களா? என்னதான் வந்துட்டு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம இருந்தாலுமே நம்ம ஃபேஸை நாமளாக பார்க்குறோம் இல்லை தானே? மற்றவங்க தானே நம்ம ஃபேஸு, தலை, முடி, நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே மற்றவங்க தானே பார்க்குறாங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நம்ம கண்களால் நம்ம உடல் உறுப்பை நம்ம பார்க்க முடியல, நம்ம ஃபேஸை பார்க்க முடியல, கண்ணை பார்க்க முடியல, இது லிப்ஸ் பார்க்க முடியல, எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் நம்ம மற்றவங்கள வந்து பார்ப்போம், ஓகேவா? இதுக்கு நம்மளை நாமளே பார்த்து ரசிச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களில் எத்தனை பேர் அடிக்கடி வந்து கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்குது? ஏதாவது ஒன்று இருக்கும், ஆனால் இன்னும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று இப்படின்வாங்க பார்த்துக்குவாங்க, அடிக்கடி வந்து கண்ணாடி பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களை ஒரு சிலர் யாராவது இருக்கீங்களா? அவங்க கண்ணாடி பார்த்து தங்களை தானே வந்து ரசிச்சுக்குவாங்க. இது வந்து தப்பே கிடையாதுங்க. அடுத்தவங்க மூஞ்ச பார்க்குறதா நம்ம தப்பு, கரெக்டாக? அடுத்தவங்க மூஞ்ச உத்து பார்க்குறோம் டெய்லி. என்ன போட்டிருக்கான், என்ன ஸ்டெட்டு போட்டிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறோம். நம்ம ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறது என்னங்க தப்பு? தப்பே இல்லை. ஒரு நாளைக்கு 100 டைம் கூட கண்ணாடி எடுத்து பாருங்கள். நம்ம ஃபேஸை தானே நம்ம பார்த்துக்குறோம். மற்றவங்க ஃபேஸை கண்ணாடியில் பார்த்தா தான் தப்பு. நம்ம ஃபேஸை கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுக்கிறது தப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கூட நீங்கள் கண்ணாடி பாருங்கள். ஒரு நாளைக்கு 100 டைம் கூட கண்ணாடி பாருங்கள், ஓகே? இது உங்கள் ஃபேஸு, உங்கள் உடம்பு, நீங்கள் ரசித்த பாட்டி தான் மற்றவங்க வந்துட்டு அதை வந்து பார்க்கணும், ஓகேவா? அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. என்ஜாய். சப்ஸ்கிரைப் சசி சனா விலாக்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, பெண்கள்னாவே அழகு தானங்க, பெண்கள்னாவே அழகு தாங்க, ஓகேவா? அது வந்து ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். அது கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, மாநிறமாக இருந்தாலும் சரி, அழகு தான். எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா செக்கச்சவேர்னு இந்த பால் மாதிரி இருப்பாங்க இல்லைங்க, வெள்ளை விளையன்ட்டு, அதுக்காக பிடிக்காதுன்னு இல்லை, நான் எல்லாரோடையுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அவங்கள விட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் பியூட்டி சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பிளாக்னாவே ஒரு அழகு தாங்க. அந்த பிளாக் வந்துட்டு ஒவ்வொருத்தர் பிளாக்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பான ஒரு கருத்து. பிளாக்னாவே பியூட்டி தான். ஒன்றும் இல்லை, அந்த சிகப்பாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் செயின் போட்டாலும் சரி, என்ன தான் ஒரு ஆர்னமெண்ட்ஸை போட்டாலும் சரி, அவ்வளோ வந்து எடுப்பாகவே தெரியாது. ஆனால் இந்த கருப்பாக பிளாக் பியூட்டிஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன செயின் அப்படியே போட்டால் அப்படியே நச்சுன்னு எடுத்து காமிக்குங்க. எனக்கெலாம் பிளாக் பியூட்டிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஒயிட் பியூட்டிஸை வந்து பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்களே எனக்கு பிடிக்கும், ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் பிளாக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது, ஓகேவா? நல்லா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்றைக்குமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளை வந்துட்டு மற்றவங்களோட ஒப்பிடக்கூடவே கூடாது, ஓகேவா? ஓகே, கடவுள் வந்து நமக்கு இந்த விதத்துலையாவது நல்லா கண்ணு கொடுத்துருக்காரு, காது கொடுத்துருக்காரு, மூக்கு கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு இல்லைங்க? இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து காட் கிஃப்டட் தான். இந்த நிறம் வந்து நம்மளுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. அதை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் சாதித்து வின் பண்ணி காமிக்கணும், ஓகேவா? தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். லவ் யூ டு ஆல் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பண்டிகை அப்படின்னாவே பலகாரம் வந்துட்டு ஃபுல்லாக செய்வோம். தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலகாரம் செய்வோம், கரெக்டுங்களா? முறுக்கு, தட்டுவடை, குலோப்ஜாம் கண்டிப்பாக நம்ம செய்வோம். மிக்சர் அந்த மாதிரி சொல்லிட்டு வெரைட்டிஸ் வந்து செய்வோம். அது மட்டும் இல்லாமல் டிசைனாக வெரைட்டிஸாக நமக்கு பிடிக்கிற மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுப்போம், சாரீ எடுப்போம். அதே மாதிரி ஜுவல்ஸ் எடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் எல்லாமே எடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா சுடி சாரீஸ்லாம் எடுத்து அது மேட்சிங்கான ஆர்னமெண்ட்ஸு, ஜிமிக்கி, தோடு, இந்த மாதிரி வளையல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுப்பாங்க. என்ன தான் பெண்கள் வந்து அழகுபடுத்திக்கிட்டாலும் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருவாங்க, ஓகேங்களா? அந்த அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஆகட்டும், பொங்கல் அன்னைக்கு ஆகட்டும், நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மருதாணி
கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பண்டிகைனாவே மருதாணி இல்லாமல் பண்டிகை இருக்காதுங்க. இந்த காலத்தில் வைக்கிறாங்களே, இந்த காலத்துலேயும் வைக்கிறாங்க. பட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னாவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த மருதாணி இலையெல்லாம் பறித்து அதில் புளி வச்சு அல்லது எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நல்லா கைக்கு நல்லா வச்சுட்டு நல்லா உள்ளங்கையில் நல்லா ஒரு தோசை அளவுக்கு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கைகள்லாம் பார்த்திங்கன்னா கோவப்பழம் மாதிரி செக்கச்சவேல் செவந்திருக்குங்க. எத்தனை பேருக்கு வந்து மருதாணி வைக்கிறது பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி வந்து ரெடிமேட்ஸாக வந்து கோன் டைப்பில் வந்து கிடைக்குது. நல்லா அழகாக வந்து வச்சுக்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஆகட்டும், காது குத்தாகட்டும், இல்லை ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், எந்த பர்த்டே ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி குட்டி குழந்தைங்களுக்கு மருதாணி வைப்பாங்க. அதே மாதிரி லேடிஸு வச்சுக்கிறாங்க, பெரியவங்களும் வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜென்ஸுங்க கூட மருதாணி வந்து வச்சுக்கிறாங்க. மருதாணி வச்சாவே பெண்களுக்கு அழகு தான். ஏன் ஆண்களுக்கு கூட இப்போல்லாம் மருதாணி வச்சுக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. Be smile, be strong, be happy always. Love you to all. Subscribe Sasi Sana Vlogs, my dear brothers and sisters. ஓகே, சமையல் பண்ணியே பெண்கள்லாம் ஓஞ்சி போயிடுறாங்கங்க. ரிட்டையர்ட் ஆனாலும் சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு சலிப்பாக இருக்குது, வேலைக்கு போனாலும் சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு சலிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுனா ஒரு கலை. அப்படி சமையல் ரூமுக்கு போனாவே வைபாயிடுவாங்க. அந்த சமையல் ரூம் போர்ஷன் மட்டும் யாருக்கும் வந்து விட்டு தர மாட்டாங்க. நாம்ளே தான் அந்த இடத்துல போய் சமைக்கணும். அந்த பொருட்களை எல்லாம் நாம்ளே தான் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிச்சனில் அலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்க ராஜ்யம்தான் கிச்சனில். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நான் வந்து இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாயிண்ட் இருக்குது, நான் வரேன். என்னதான் விதவிதமான எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் சமையலுக்கு இருக்குது, மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாட்டவர்னா என்னென்னமோ இருக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே இந்த அம்மிக்கல்ல அரைச்சி ஆட்டுக்கல்ல ஆட்டி குழம்பு வைக்கிறாங்க பாருங்கள், அதுக்கு இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுக்குமே இருக்காதுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மி இல்லாத வீடே இருக்காது. அதே மாதிரி ஆட்டு உரல் இருக்குல்ல, அது வந்து இல்லாத வீடே இருக்காது. பட் அது வந்து குழம்புக்கு வந்து சுவை கொடுத்தாலும் பட் ஃபிசிக்கலாக பார்த்தாங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பெண்களுக்கு. ஓகேவா? ஆண்களுக்கும் கூட அப்போ எக்ஸசைஸ் தான். மாவு அரைக்க முடியலன்னா அவங்க வீட்டுக்காரர் சொல்லிவிட்டு இந்த மாவு கொஞ்சம் ஆட்டி கொடுங்க, இந்த அரிசியை கொஞ்சம் ஆட்டி கொடுங்க, இந்த உளுந்தை கொஞ்சம் ஆட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஜென்ஸும் என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்ஸ் வந்து ஆட்ட, ஒய்ஃப் வந்து தள்ளிவிட, அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலத்தில். இப்போ எந்த ஜென்ஸ் வந்து இப்பயும் ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆட்ட மாட்டாங்க, கிரைண்டர் மூலிமா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன தான் மிக்ஸி இருந்தாலும் கிரைண்டர் இருந்தாலும் இந்த வந்து உரல் அண்ட் தென் அம்மியில் வச்சு அரைக்கும்போது அதனுடைய குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து போலீஸ்காரர் பொண்டாட்டி. ஓகேங்களா? எங்கள் மாமனார் வந்து போலீஸ்கார். எல்லா மிக்ஸியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷெல்ஃப் மேலே இருக்குதுங்க. அந்த அம்மா என்னன்னா சாம்பார் வைக்கிறதா இருக்கட்டும், பிரியாணி செய்கிறதா என்னவா இருந்தாலும் அதை ஆட்டி தாங்க குழம்பே வைப்பாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, என்னடது எதுக்கு எடுத்தாலும் ஆட்டி அம்மியில் ஆட்டியே குழம்பு வைக்கிறாங்கன்ட்டு. பட் அதுவுமே நல்ல டேஸ்ட்டு தான். ஆனால் அந்த மிளகாத்தூள் வந்து ஏற்கனவே தூளாக தான் இருக்கும். அந்த மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் மறுபடியும் அந்த என்ன சொல்கிறது அந்த உரலில் போட்டு ஆட்டி அதை வந்துட்டு குழம்பு வந்து வைப்பாங்க. இப்படி ஒரு சிலர் வந்து இருக்காங்க. ஓகே, செய்கிறது நல்லது தானே. அம்மியில் அரைக்கிறதும் நல்லதான், ஆட்டு உரலில் ஆட்டுறதும் நல்லது. சிஸ்டர்ஸ், நான் வந்து கண்டென்ட் ஒவ்வொன்றா எடுத்து பேச எங்கள் அம்மா இருக்காங்களா, நர்ஸம்மா அம்மா வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நர்ஸாக இருந்தாங்க கவர்மெண்ட்டில், எல்லாருக்குமே தெரியுங்க. சூப்பரான ஒரு நர்ஸுங்க, அப்படியே டெடிக்கேட்டடாக இருப்பாங்க ஒர்க்கில். நான் கண்டென்ட் ஒவ்வொன்றா எடுத்து பேசவும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சைடில் உட்காந்து. தம்பி தெரியுறால, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்கள் செந்தில் வந்துட்டு, அவன் பேர் வந்து செந்தில், நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, எல்லாமே பல பதிவுகள் வந்து போட்டிருக்கேன். செம்மையாக ட்ராயிங் வரைவாங்கங்க, அப்படியே எக்ஸலண்ட் ட்ராயிங், அப்படியே கண்ணு பார்த்தா கை வந்து வரையும். வந்துட்டு எந்த கோச்சிங் கிளாஸ் எதுக்கும் போனதே இல்லைங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உருவத்தை வந்து அப்படியே அந்த பேப்பரில் கொண்டு வரது ஒரு டஃப்பான விஷயம் தானேங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் கிளாஸ் போயிருக்கிறவங்க கூட கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனால் நம்ம தலைவர் ட்ராயிங் கிளாஸ்லாம் போகவே இல்லை, சின்னதுல இருந்தே வரைகிறதுல கிங்கு. அப்படியே என்னை பார்க்குறான் அப்படின்னா அப்படியே வரைவாங்க. அந்த டேலண்ட் வந்து இருக்குது. எங்கள் தம்பி வரைஞ்ச
நிறைய ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அம்மா வந்து அதை காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபைலில் வந்திருக்கு. நாளைக்கு வந்து அதை வந்து நான் வீடியோஸாக கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லோரும் லைக் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு அப்படியே மண்டையிலேருந்து யோசிச்சுட்டு என்ன டக்குன்னு அப்படியே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. தம்பியோட ட்ராயிங், எங்கள் செந்தில் தம்பியோட ட்ராயிங்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். எங்கள் தம்பி இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவன் கையால் வரைஞ்ச அந்த ட்ராயிங் வந்து எங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்குங்க. என் தம்பி வந்துட்டு லைஃப் ஆஃப் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 6 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு கண்டினியூவேஷன் வரேன். அவர் தான் என் தம்பி வந்து செந்தில். நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். செந்தில் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க, சரி டேலண்ட்டு. அவங்க ஒரு ஃபேஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அப்படியே தத்ரூபமாக அப்படியே வரைவாங்கங்க. அந்த மாதிரி வில் பவர் வந்து அவங்களுக்கு இருக்குது. என் தம்பி இறந்து 3 மாதம் தான் ஆகிருக்கு. நான் இது பல டைம் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் திரும்ப நான் வந்து கண்டிப்பாக என் தம்பியை பற்றி நான் ஷேர் பண்ணுவேங்க நம்ம சேனலில். ஓகேங்களா? எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிறைய ட்ராயிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க என் தம்பி. அது எல்லாமே நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம், ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. என் தம்பி இறந்தாலும் என் தம்பி அந்த ட்ராயிங் மூலிமா எங்கள் தம்பியை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த ட்ராயிங்க்கு அவ்வளோ பெரிய ஒரு உயிர் சக்தி இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை என் தம்பி சீக்கிரமாக இறந்துருவானோ என்னவோன்னு அவனுக்கு வந்து ஒரு திங்கிங் வந்ததுனாலே என்னவோ எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க, எங்கள் அம்மாவுடைய ஃபிகர்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி சனாக்குட்டியோட ஃபிகர்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க, இன்னும் ரிலேட்டிவ்ஸோட ஃபிகர்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாமே வரைஞ்சிருக்காங்க. எனக்கு சின்ன ஒரு வருத்தங்க. என்ன அப்படின்னா என் தம்பி வந்துட்டு என்னுடைய ட்ராயிங் வந்து வரையவே இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்கணும் என்ன ஒரு ட்ராயிங் வரைஞ்சி கொடுறா அப்படின்னு கேட்கணும்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லலை. அது ஒரு இதாக எனக்கு மைண்டில் வந்து தோணலை. அப்போ வரைஞ்சி கொடுக்க சொல்லணும்னு ஆசை இருந்தது. பட் ஆனால் அந்த அளவுக்கு அவனை வந்து கம்பல் பண்ணல, வரைஞ்சி கொடுக்கணுன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்குமே நான் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக என் ட்ராயிங்ஸும் வரைஞ்சிருப்பான். என் பொண்ணோட ட்ராயிங், கீர்த்தனாவோட ட்ராயிங் கூட வரைஞ்சிருக்காங்கங்க. எங்கள் வீட்டில் மிஸ் பண்ண ஒரே ஒரு ட்ராயிங் வந்து என்னோடது மட்டும்தான். அதே மாதிரி நாங்கள் ஒரு பெட்டு வளர்த்துனோம், பீம் சொல்லிட்டு லேபரு. சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 1 இயரில் வந்து நல்லா பெருசாகிட்டு அப்படியே கொழுன்னு சூப்பராக இருப்பான். அவனுடைய ட்ராயிங் கூட வரைஞ்சிருந்தான். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். என் தம்பி வந்து என்னை வரையாமே போயிட்டான். பரவாயில்லைங்க. சசிசனா விளாக்ஸ். நான் திருப்பி மறுபடியும் இந்த பதிவை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இல்லாமல் ஹாப்பியாக இருக்குது. தம்பி வந்து கூடவே இருக்கிற மாதிரி ஒரு வைப் ஆகுது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்றும் இல்லை, அவர் வந்து சூப்பராக ட்ராயிங் வரைவாருன்னு சொல்லியிருக்கேன், செந்தில். ஓகேங்களா? என் தம்பிக்கு வந்துட்டு கால் உடஞ்சிருச்சுங்க. கால் உடஞ்சி அது ஆப்ரேஷன் வந்துட்டு சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆர்த்தோ டாக்டரு அருண் சார், அவர் வந்து ஏற்கனவே எனக்கு பழக்கம். பாலிமரில் நான் ஒர்க் பண்ணல, அப்போ இருந்தே சார் வந்து பழக்கம். உடனே அவன் கீழே விழுந்துட்டான்னு சொன்ன உடனே காவேரிக்கு போய் காமிங்கன்னு அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன் அம்மாட்ட. காவேரிக்கு போய் காமிச்சிட்டு அங்கே அருண் டாக்டர் இருப்பாங்க, அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இல்லை அது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணார் காலை. ஓகேங்களா? அப்புறம் க்யூர் ஆயிடுச்சு. அருண் சாரும் என் தம்பியும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அருண் சார்கிட்ட, செந்தில் வந்துட்டு நல்லா ட்ராயிங் வரைவாங்கங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 1 மந்த் ஆகி டிஸ்சார்ஜெலாம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து பர்த்டே வந்தது. ஓகேங்களா? அப்போ 2 மாதம் 3 மாதம் கழித்து செந்திலுக்கு கால் பண்ணி, செந்தில் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி வைக்கிறேன், அதனுடைய ட்ராயிங் வந்துட்டு நீங்கள் அப்படியே வரைஞ்சி வைங்க. அது வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இல்லை, என் ஒய்ஃபோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாருங்க. அந்த ட்ராயிங் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே அவங்க மிஸ்ஸஸ் அப்படியே அச்சு பிசுறாமல் என் தம்பி வந்து வரைஞ்சி கொடுத்தாங்கங்க. அதை வந்துட்டு சென்ட்
பண்ணிட்டான். சென்ட் பண்ண உடனே அவர் வந்து மணி அனுப்புனார் கிஃப்ட்டு. வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படியே பார்த்துட்டு அருண் சார் அந்த ஆர்த்தோ டாக்டர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். இத்தனைக்கும் அவன் ட்ராயிங் கிளாஸ்லாம் போகவே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்க. கண்டிப்பாக அந்த ட்ராயிங்ஸ் வந்துட்டு நான் வீடியோவில் நாளைக்கு நான் காமிக்கிறேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இத்தனை டைம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், இதை இப்போ சொல்ல தோணல. இன்றைக்கி எங்கள் அம்மா தான் பக்கத்தில் இருந்துட்டு இந்த வீடியோ வந்து நீ சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தம்பி இறந்தாலும் அவங்களுடைய ட்ராயிங் மூலிமா அவருடைய வீட்டில் வந்து அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கான். நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.